வணக்கம். இன்னைக்கு நாம் டெப்போப்ரொஜெஸ்ட்ரோன் அதாவது டெப்போ-ப்ரோவேரா என்கிற ஒரு மருந்தை பற்றி பார்க்க போகிறோம். இதற்கும் PCOSக்கும் இடையே உள்ள சம்பந்தத்தை பற்றி பார்க்க போகிறோம். டெப்போப்ரொஜெஸ்ட்ரோன் உங்கள் உடம்பின் ஹார்மோன் அளவுகளின் சமநிலையை பராமரிக்கும். பொதுவாக இது ஒரு கருத்தடை வழியான பயன்பாடு. கர்ப்பப்பையை பாதுகாக்கும். இது எப்படி வேலை செய்யும் என்பதை தெரிந்து கொள்வதற்கு முன் முதலில் உங்கள் மாத சுழற்சியை பற்றி தெரிந்து கொள்வோம். பொதுவாக ஒரு சுழற்சியில் உங்கள் உடம்பு சில படிகளை மேற்கொள்ளும். ஃபாலிகுலர் ஃபேஸ். இந்த படியில் உங்கள் மாதவிடாய் துவங்கும். FSH என்கிற ஒரு ஹார்மோன் கருமுட்டையில் இருக்கும் முட்டைகளை வளர வைக்கும். ஓவலூஷன். சுழற்சியின் நடுவில் LH என்கின்ற ஒரு ஹார்மோன் ஒரு முட்டையை கருமுட்டையின் ஃபாலிகிள்ஸிலிருந்து வெளியிட வைக்கும். இதற்கு ஓவலூஷன் என்று பெயர். லியூட்டியல் ஃபேஸ். ஓவலூஷன் ஆன பின்பு இப்பொழுது காலியாக இருக்கிற ஃபாலிக்கிள் ப்ரொஜெஸ்ட்ரான் என்கிற ஒரு ஹார்மோனை தயாரிக்கும். இந்த ஹார்மோன் கரு அடைவதற்காக கர்ப்பப்பையை தயாரிக்கும். மென்சுரேஷன். முட்டை கருத்தரிக்கவில்லை என்றால் ப்ரொஜெஸ்ட்ரான் அளவு குறைந்துவிடும். இதனால் கர்ப்பப்பையின் உள்ள தோல் உரியும். இதுவே உங்கள் மாதவிடாய் ஆகும். இப்போ நாம் PCOS பற்றி பேசலாம். PCOSனால கருமுட்டைகள் சரியான நேரத்திற்கு முட்டைகளை வெளியிடுவது இல்லை. இதனால் ஹார்மோன் அளவுகள் தவறலாம். இதை பற்றி மேலும் தெரிந்து கொள்ள எங்கள் மற்ற வீடியோக்களை பாருங்கள். இதனால் மாதவிடாய் சரியான நேரத்திற்கு வராமல் இருக்கலாம், இல்லை நின்றும் போகலாம். இந்த நிலைமையில்தான் டெப்போப்ரொஜெஸ்ட்ரோன் உதவும். இது தொடர்ந்து டெப்போப்ரொஜெஸ்ட்ரோன் ஹார்மோன் அளவுகளை பராமரிக்கும். அது எப்படி வேலை செய்யும்? கர்ப்பப்பையின் உள்தோல். ப்ரொஜெஸ்ட்ரோன் அளவுகள் சரியாக இல்லை என்றால் கர்ப்பப்பையின் உள்தோல் ரொம்ப தடியாகிவிடும். ப்ரொஜெஸ்ட்ரோன் அளவுகளை பராமரிப்பது இது கர்ப்பப்பையின் உள்தோலை மெலிசாக பாதுகாக்க வைக்கும். இரத்தப்போக்கு. டெப்போப்ரொஜெஸ்ட்ரோன் லியூட்டியல் ஃபேஸை போல் ஒரு நிலையை உண்டாக்கும். இதனால் மருந்தின் அளவுகள் குறையும் போது கர்ப்பப்பையின் உள்தோல் வெளியேறி மாதவிடாய் வருவதைப் போல் தென்படும். மாதவிடாயின் நேரம். டெப்போப்ரோட்டோஜோனில் கர்ப்பப்பையின் உள்தோல் ரொம்ப மெலிதாகிவிடும். அதிகமாக இரத்தப்போக்கு இல்லை, சரியான நேரத்துக்கு இரத்தப்போக்கு வராமல் இருப்பவர்களுக்கு இது உதவும். இந்த மருந்திற்கு பல நன்மைகள் உண்டு. இரத்தப்போக்கு நேரம். மாதவிடாய் சரியான நேரத்திற்கு வராதது எண்டோமெட்ரியல் ஹைப்பர்பிளேசியா என்கிற ஒரு நோயின் ஆபத்தை குறைக்கும். கர்ப்பப்பை பாதுகாப்பு. கர்ப்பப்பையின் உள்தோலை மெலியதாக்கி தடியான தோலின் ஆபத்துகளை தவிர்க்கும். PCOSின் அறிகுறிகள். டெப்போப்ரொஜெஸ்ட்ரான் PCOSினால் வரும் வலி மற்றும் அதிக இரத்தப்போக்கை குறைக்கும். பொதுவாக டெப்போப்ரொஜெஸ்ட்ரான் 3 மாதத்திற்கு ஒரு தடவை இன்ஜெக்ஷன் வழியாக தரப்படும். மருந்து சரியாக வேலை செய்கின்றதா என்பதை மருத்துவரிடம் கலந்து ஆலோசிப்பது நல்லது. இந்த மருந்து அனைவருக்கும் சரியானது இல்லை. ஆரம்பிப்பதற்கு முன் சில முக்கிய விஷயங்கள். இந்த மருந்தை யார் பயன்படுத்துவது? உங்களுக்கு மார்பக புற்றுநோய், இரத்தக்கட்டிகள், கல்லீரல் நோய் அல்லது இரத்தப்போக்கு இருந்தால் இந்த மருந்து உங்களுக்கு சரியில்லை. உங்கள் மருத்துவரிடம் இதை பற்றி பேசவும். இந்த மருந்தால் வேறு ஏதாவது ஆகலாமா? சிலருக்கு உடல் எடை கூடும், தலைவலி, மனநிலை மாற்றம் ஏற்படும். நீண்டகாலம் பயன்பாட்டிற்கு பின் சில பெண்களுக்கு எலும்பு அடர்த்தியும் குறையும். இன்னும் சில பெண்களுக்கு மருந்தை நிறுத்தியவுடன் மாதவிடாய் மற்றும் கருத்தரித்தல் தாமதமாகலாம். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் மருத்துவரிடம் பேசவும். சுருக்கமாக, ப்ரொஜெஸ்ட்ரோன் அளவுகளை சரியாக வைத்துக்கொண்டு டெப்போப்ரொஜெஸ்ட்ரோன் PCOS இருக்கிற பெண்களுக்கு உதவும். இது கர்ப்பப்பை உள்தோலை பராமரிக்கும் மற்றும் நேரம் தவிர்த்த இரத்தப்போக்கு மற்றும் மாதவிடாயை தவிர்க்கும். உங்களுக்கு கேள்விகள் இருந்தால் மருத்துவரிடம் பேசவும். இந்த வீடியோவை பார்த்ததற்கு ரொம்ப நன்றி. இது முழுமையாக நீங்கள் டெப்போப்ரொஜெஸ்ட்ரான் எப்படி வேலை செஞ்சு PCOSக்கு உதவும் என்பதை கற்றுக்கொண்டீர்கள் என்று நம்புகிறோம். கேள்விகள் இருந்தால் உங்கள் மருத்துவரிடம் நிச்சயமாக பேசவும்.